மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கிய ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வலியுறுத்தியிருக்கிறார். மதுரை நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தை மறு ஆய்வு செய்வது தொடர்பாக மத்திய அரசு நேற்று அறிவித்திருந்த நிலையில் அவர்களுக்குள்ளும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் விளக்கம் அளித்து மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 2023 அக்டோபர் 3ஆம் தேதி மத்திய அரசுக்கு தான் எழுதிய கடிதத்தில் சுரங்கத்துறையின் ஏல நடவடிக்கை சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்தும் என்றும் எழுப்பந்தத்தால் உருவாகும் விளைவுகளை மாநில அரசே கையாள வேண்டியிருக்கும் என குறிப்பிட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக சுரங்கத்துறை ஆணையம் மத்திய அரசுக்கு எழுதிய கடிதத்தில் நாயக்கர்பட்டி பிளாக்கில் எந்த இடத்தையும் குறிப்பிடாமல் மொத்தமாக கலாச்சார சிறப்பு மற்றும் பல்லுயிர் பெருக்க பரவல் வளம் கொண்ட பகுதி என்றே குறிப்பிடப்பட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். பல்லுயிர் பெருக்கம் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்று தெரிந்தே ஏல நடவடிக்கையை மத்திய அரசு தொடர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என கேட்பவர்களுக்கு தற்போதைய மத்திய அரசின் செயல்பாடுகளை அறிந்தவர்கள் அது வீணான முயற்சி என்பதை அறிவர் என்பதே பதில் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடைசியில் ஏல ஒப்பந்தத்திற்கு தமிழக அரசிடம்தான் வந்தாக வேண்டும் என்பதற்காக மத்திய அரசுடனான பலன் தராத தகவல் தொடர்பை தாங்கள் தவிர்த்தோம் என அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டார். தாங்கள் ஏலம் மட்டுமே விட முடியும், தமிழக அரசுதான் ஒப்பந்தத்திற்கு அனுமதி தர வேண்டும் என மத்திய அரசே தற்போது கூறியுள்ள நிலையில் நில விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பது உறுதியாகிவிட்டதாக துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு விவகாரத்தை மாநில அரசே கையாள வேண்டும், சுரங்கத்தில் வரும் வருமானம் மாநில அரசையே சாரும் என்பதால் சுரங்கத்தை மாநில அரசின் எதிர்ப்பை மீறி மத்திய அரசு ஏலம் விடுவது ஏன் எனவும் துரைமுருகன் வினவியுள்ளார். பிரதமரிடம் டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தை முதலமைச்சர் கொண்டு சென்றதால் தற்போது சுரங்க அமைச்சகம் மறு ஆய்விற்கு ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் துரைமுருகன் தெரிவித்தார். மேலும் இதன் பின்னணியில் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கிய சுரங்க ஏல ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நண்பர் கண்முன்னே மாணவியை இருவர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவனை தாக்கி மாணவி மீது பாலியல் தாக்குதல் நடத்தியவர்கள் யார்? தலைநகரையே அதிரச் செய்துள்ள குலை நடுங்க வைக்கும் சம்பவத்தில் நடந்தது என்ன பார்க்கலாம். பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், தீரா நோயுடன் கண்ணில் தெரியாமல் பரவி கிடக்கும் வக்கிர புத்தி கொண்ட அரக்கர்கள், இச்சைக்காக மாணவிகளை சீரழிக்கும் கொடூரர்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த கொடுமையின் அதிர்ச்சி பின்னணி என்ன? சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தின் உள்ளே மாணவர் மாணவி இருவர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத இருவர் மாணவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். கொலை மிரட்டல் விடுத்து மாணவரை அடித்து துரத்திவிட்டு மாணவியை அவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவன் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் கோட்டூர்புரம் உதவி ஆணையர் பாரதிராஜன் தலைமையிலான போலீசார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்கலைக்கழக வளாகத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர நபர்கள் யார்? வெளியாட்களா, இல்லை கல்லூரியில் பயிலும் மாணவர்களா அல்லது ஊழியர்களா? வெளியாட்களாக இருப்பினும் பலத்த பாதுகாப்பு, அதிக மாணவர்கள் நடமாட்டத்தை தாண்டி கல்லூரிக்குள் எப்படி நுழைந்தார்கள் என்பன உள்ளிட்ட அதிர்ச்சி கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.